அர்ஜுனா இங்கே வா என்று அழைத்தார். அர்ஜுனன் சென்றான். குருவை வணக்கம் என்று நமஸ்காரம் செய்தான். குருவை வணங்கினான். குரு சொன்னார், அர்ஜுனா, இன்று நாம் நீராடப் போகிறோம். ஆனால் ஒன்று நான் மறந்து விட்டு வந்து விட்டேன். வீட்டிற்கு செல். நீராடப் போகும்போது எண்ணெய் தூக்கை நான் கொண்டு வரவில்லை. ஆனால் வீட்டிற்கு செல். இல்லத்திலே ரிஷிபத்தினி இருப்பாள். அந்த ரிஷிபத்தினிடத்திலே குரு அனுப்பி வைத்தார் என்று கூறு. என்ன செய்தி என்று கேட்பாள். அதற்கு எண்ணெய் தூக்கை கொண்டு வர சொன்னார் என்று சொல். என் ரிஷிபத்தின் எண்ணெய் தூக்கை கொடுப்பார், கொண்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, உனக்கு 2 நிபந்தனைகளை கூறுகிறேன். ஒன்று, எண்ணெய் தூக்கை கொண்டு வருகின்ற வேளையில் எண்ணெய் தூக்கை ஒருபோதும் கீழே வைத்து விடுதல் கூடாது. முதல் நிபந்தனை, நன்கு புரிந்துகொள். முதல் நிபந்தனை, எண்ணெய் தூக்கை கீழே வைத்து விடுதல் கூடாது. 2வது நிபந்தனை, நீ எப்போதும் வந்த பாதையை விட்டு திரும்பி போகுதல் கூடாது. திரும்பி பார்த்து திரும்பி விடுதல் கூடாது. இது 2வது நிபந்தனை. மிகச்சரியாக ஆற்றுப்படைக்கு வந்து சேர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எண்ணெய் தூக்கை கொண்டு வருதல் வேண்டும், கீழே வச்சிடக்கூடாது. பூமியில் எண்ணெய் தூக்கு பற்றக்கூடாது. இது முதல் நிபந்தனை. 2வது, திரும்பி பார்த்து திரும்பி போயிடக்கூடாது. இது 2வது நிபந்தனை. இந்த 2 நிபந்தனைகள் உள்வாங்கினாயா? சரி குருவே என்று சொல்லி அவன் புறப்பட்டான்.